நமஸ்காரம், திஸ் இஸ் டாக்டர் தீபிகா. இந்த டாக்டர்னு அடிக்கடி சொல்கிறது வந்து என்னோடய லிட்ரேச்சரில் நான் பண்ண பிஹெச்டிக்காக. அண்ட் லிட்ரேச்சரில் 19th செஞ்சுரியில் நோபல் ப்ரைஸ் பெற்றவர் ரவீந்திரநாத் டகோர். லிட்ரேச்சருக்காக கீதாஞ்சலிங்கிற புஸ்தகத்துக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிது. அண்ட் அவரோட ஆன்சிஸ்ட்ரல் வீட்டுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். உள்ளே வந்து இன்றைக்கி போய் பார்க்க முடியலன்னா மண்டே ஹாலிடே, தட் வாஸ் அன்ஃபார்ச்சுனேட் அகேன். பட் ஸ்டில் இவர் வாழ்ந்த வீட்டில் வாசலில் நின்று பேசுகிறதே அவ்வளோ ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். அண்ட் நமக்கு நேஷ்னல் ஆந்தம் கொடுத்ததாகட்டும், நிறைய போய்ட்ரி அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் கொடுத்ததாகட்டும், டகோரோட கான்ட்ரிபியூஷன் இந்த நாட்டுக்கு மிக மிக பெருசு. அது வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அவரோட ரொம்ப பிடித்தமான ஒரு கொட்டேஷன், ஒரு போயம் இருக்குது. வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர்னு ஒரு போயம் இருக்குது. அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை அப்படின்னு ஆரம்பித்து ஒரு பயங்கள் பற்றியும் பேசுவார். அண்ட் அதுலேருந்து நம்ம எப்படி வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது அந்த போயம் அப்படியே எடுத்துகிட்டு போகும். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், பயம் இல்லாத ஒரு எண்ணங்களோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே எழுதப்பட்ட ஒரு போயம். அண்ட் இந்தியாவோட யங்ஸ்டர்ஸை வந்து அட்ரெஸ் பண்ணி எழுதப்பட்ட போயம். அது எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கேருந்து இந்த ஒரு லைன் அவர் வீட்டு வாசலேன்னு சொன்னதே எனக்கு அவ்வளோ பெருமையாக, அவ்வளோ பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். மேபி நெக்ஸ்ட் டைம் உள்ளே போய் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் காமிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ.